முன்னெண்ணமல் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கம். எதிர்கால விவசாயமே எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட ஆற்றல் புரிந்திட துணைக்கும் ஆசிரியர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. கல்வி வளர்த்தினார் இன்று கல்வி கண்டிரண்ட வள்ளல் காமராஜரின் பிறந்தநாள். ஐயா அவர்களின் பாதம் தொட்டு என் உரையை தொடங்குகிறேன். விருதுநகரின் சிங்கம் குமாரசாமி சிவகாமி பெற்றெடுத்த தங்கம். படிக்காத மேலே இவர், படித்தவர்களுக்கும் வழிகாட்டி இவர். அறிவில் பல்கலைக்கழகம், அரசியலில் கலங்கரை விளக்கம். அழகு தமிழே இவரது பேச்சு, சமத்துவம் என்பதை இவரது மூச்சு. சொத்தென்று ஏதும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. தமிழ்நாடு இவரது சொத்து, தமிழ் மக்கள் இவரது சொந்தம். கலனி காட்டுல மாடு மேய்ச்ச பிள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டி காட்டு பசங்களை, பள்ளி இருக்குங்கு படிக்கணும்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரு. கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜரு. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆழனம் 16,000 நாட்டல். பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளக்கி ஒரிடம் நிறுத்தல். அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற மகாகவிஞர் பாரதியாரின் கூற்றை மெய்ப்பித்து காட்டியவர் கர்மவீரர் காமராஜர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்றையவை. ஆம் ஆம் கட்டாய கல்வியை கட்டாயமாக்கினார், இலவச கல்வியை பட்டி தொட்டி எங்கும் பரப்பினார். பள்ளிகள் பல திறந்தால் இலவச மதிய உணவு மூலம் வயிற்று பசி போக்கி அறிவு பசியையும் போக்கினார். அனைவருக்கும் சீருடை வழங்கி சமத்துவம் கொண்டு வந்தார். வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவர் வாக்குப்படி வாழ்ந்த காமராஜரின் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம். நீர்ப்பாசன திட்டம், மின்வசதி திட்டம், தொழில்துறை வளர்ச்சி திட்டம் என காமராஜரின் அசத்த திட்டங்கள் அழகானது தமிழ்நாடு. லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கி கிங் மேக்கர் ஆனார். வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலம் கட்டு தெய்வம். ஆம், நாம் இன்று அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை என கொடி கட்டி பறக்கிறோம் என்றால் அவர் அன்று விதைத்த விதைதான் காரணம். எங்கராஜ், தங்கராஜ், சிங்கராஜிடா, எல்லாருக்கும் எல்லாமன்னா காமராஜிடா. காமராஜரை நெஞ்சில் நினைப்போம், அவர் காட்டிய வழியில் பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.